ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அளவு பேண்ட் வச்சு அதை எப்படி அளவு எடுக்கிறது, அதில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அளவு சுடிதார் கொடுத்துட்டாங்க, அளவு டாப்பு அளவு பேண்ட்டு கொடுத்துட்டு இதில் இருக்க மாதிரி அப்படியே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும், அதை வந்து எப்படி அளவுகளை நோட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அளவு பேண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதனுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா, சைடு ஃப்ளீட்டு. முதல்ல இது என்ன ஃப்ளீட்டில் இருக்குது, இந்த கிராச் லைன் எப்படி இருக்குது, கால் லூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அளவு எடுக்கிறோம். பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி வச்சு நம்ம எப்படியும் போல் அளவு எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா இழுத்து பேண்ட்டை இழுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கலாம். பாட்டம் மெஷர்மெண்ட்டு அப்படிங்கும்போது இது ஃபஸ்ட்டு என்ன பேண்ட் அப்படிங்கிறத பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சைடு ஃப்ளீட்டு. அப்போ இது வந்து செமி பட்டியாலா. சைடு ஃப்ளீட் அப்படின்ட்டாவே நம்ம வந்து செமி பட்டியாலா தான். அப்போது இது வந்து ஃபுல் பட்டியாலா அப்படின்னா நிறைய லூஸ் கொடுப்போம். செமி பட்டியாலா அப்படின்னா நம்ம கம்மியாக தான் கொடுப்போம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து உயரம் அப்படிங்கும்போது டோட்டல் லென்த் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு, அப்படிங்கும்போது இந்த அளவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராச் லென்த் அப்படிங்கும்போது இதிலிருந்து இது வரைக்குமே கிராச் லென்த் தான். ஆனால் நம்ம இதை தனியாக வெட்டும்போது இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறது இது வந்து கிராச் லென்த்து. இந்த பக்கம் இது வந்து நமக்கு யோக் பகுதி. 2 பகுதியாக தான் பிரிப்போம். அதாவது காலுக்கு ஒரு பகுதியும் வெயிஸ்ட்டுக்கு ஒரு பகுதியும் இப்படி போட்டால் மட்டும்தான் ஒரு சில உடம்புக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேக்கு இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் நல்லாவே அவங்களுடைய பாடி அமைப்பு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். உடம்பு எல்லாமே நார்மலாக இருக்கும். பேக்கோ அல்லது அவங்களுடைய சீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு, கேதரிங் பேண்ட்டு எது நம்ம போட்டாலுமே அவங்களுக்கு வந்து சீக்கிரம் கிழிஞ்சிரும். இல்லாட்டினா உட்கார்றதுக்கு எந்திரிக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கவே இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி யோக் கொடுத்து நம்ம கிராச் லென்த் அதிகமாக கொடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுல் டே போட்டாலும் உட்கார்ந்து எந்திரிக்க. ஏன்னா மேக்ஸிமம் கீழே உட்காரும்போது சம்பளங்கள் போட்டு உட்காரும் போதெல்லாம் கால் மடக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு நீ போடணும் அப்படின்னாலும் எப்படியா இருந்தாலுமே அது வந்து கரெக்டாக கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி யோக்கும் இந்த கீழையும் வச்சு தைச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வர ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு வந்து ஆசைப்பட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலுமே எவ்வளோதான் கிராச் லூஸ் கொடுத்து எவ்வளோதான் நம்ம பண்ணாலுமே ஒரு சில பாடிஸ்க்கு வந்து அது செட் ஆகாது. அதனால் அப்படி கேட்குறவங்களுக்கு மேலே யோக்கு கொடுத்து கீழே ஸ்ட்ரெயிட் பண்ணீங்க அப்படின்னா வேணால் ஓரளவுக்கு கரெக்டாக வரும். இப்போ கிராச் லென்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது கால் சுற்றளவு, அதை வந்து பாட்டம் ரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய உயரம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணலாம். கரெக்டாக இந்த போர்ஷனில் இருந்து டேப் வச்சுக்கோங்க கீழே வரைக்கும். இப்போ 43 வந்து இதனுடைய உயரம். அதுக்கப்புறம் ரெடியாக என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸு ஈஸ் அலவன்ஸ் தேவைப்படாது, சீம் அலவன்ஸ் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வருது. இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே பார்த்துக்கலாம். கீழே 10 இன்ச்சு மைனஸ் மேலே 8 இன்ச்சு, கீழே 18. ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 18. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு. அப்போ இது 8, இது 10 தனியாக டிவைட் பண்ணியிருக்கு. அடுத்தது இடுப்பினுடைய சுற்றளவு. மேலே இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. மேலே எடுத்திங்கன்னா கூட சுருக்கமாக இருக்கும். இந்த இடத்துல வச்சு எடுத்துக்கோங்க. 25 வருது. அப்போது இதனுடைய சுற்றளவு 50 இன்ச்சு. இதனுடைய காலினுடைய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் தான் நிறைய பேர் நமக்கு ஆல்ட்ரு கேட்பாங்க. ஏன்னா ஒரு சிலர் இது ஸ்லிம்மாகவே வேணும்பாங்க, ஒரு சிலர் இந்த இடம் ப்ராடாக வேணும்னு கேட்பாங்க. இப்போ இங்கே ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்னா
ஃபஸ்ட்டு இங்கே இருக்க சுற்றளவு எடுத்துக்கோங்க. இது வந்து 12.5 இன்ச் வருது. சைடு எடுத்து டபுள் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 9 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு ரெடி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சு வருது. இதை வந்து நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லாட்டினா நம்ம இங்கிருந்தே கிராஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப லூஸ் ஆயிரும். அது ஒரு சிலர் வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால நம்ம 12.5 இங்கே எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே ஒன் சைடு 7.5 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்கிறனால தான் இந்த அளவெல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா ஒரு சிலருக்கு நார்மலாக பேண்ட் அப்படின்னாவே ஓகேவாக தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப லூஸ் வேண்டாம், ரொம்ப இதாக வேண்டாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளும் கவனித்து தான் மெஷர் பண்ணணும். இப்போ கால் சுற்றளவு 12.5 ஒரு 9 இன்ச்சுக்கு மேலே ஒரு 7.5 இன்ச்சு வருது. அப்போ அது வரைக்கும் நம்ம லைட் கிராஸ் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல் கிராஸ் கொடுப்போம். இப்போ இதுதான் நமக்கு ஒரு பேண்ட்டினுடைய அளவு. உயரம் 43. இது எல்லாமே ரெடி அளவு தான். உயரம் வந்து 43, இடுப்பு சுற்றளவு 50, கிராச் லென்த்து டோட்டலாக 18, யோக் வந்து 8 இன்ச்சு, கீழே வந்து பாட்டத்துக்கு வந்து 10 இன்ச்சு, பாட்டம் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சு, ஒரு 7 இன்ச்சு வரைக்குமே ஸ்ட்ரெயிட் தான், அதாவது நார்மல் பேண்ட் மாதிரி தான். அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம உயரம் வந்து 43 இன்ச் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம யோக் தனியாகவும் கீழே வந்து பாட்டம் தனியாகவும் தான் நம்ம கட் பண்ணுவோம். அப்போ யோக்குக்கு வந்து இங்கே 8 + 2 இந்த கால்குலேஷன் படி தான் இங்கே 10 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர்ற அளவை இதில் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 39 இன்ச்சு வரும். அப்போ இங்கே 1/2 இன்ச்சு போயிடும், இங்கே 1.5 இன்ச்சு போயிடும். மீதி இருக்கிறது உங்களுக்கு ரெடி அளவாக வரும். அப்போ இங்கே என்ன அளவு இருக்கோ இதில் ஒரு 4 இன்ச்சை மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. இந்த கால்குலேஷன் நம்ம பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்கள் விட்டுருங்க. நம்ம நார்மலாக ஒரு அளவு பேண்ட் இருந்துச்சு, நீங்கள் தனித்தனியாக அளவு பண்ணி அதில் என்ன இருக்கோ அப்படியே வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு டோட்டலாக 43 இன்ச்சு வரணும். கிராச் வந்து 18 இன்ச்சு வரணும். இதுதான் நமக்கு மெயினான ஒரு விஷயம். கிளாத் எப்படி வேணாலும் இருக்கும். அதிகமாகவும் இருக்கலாம், ரொம்ப ஷார்ட்டேஜாகவும் இருக்கலாம், இல்லை பத்தாமல் ஜாயின் போடுற மாதிரி கூட இருக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 2.25 2.5 இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த யோக் பீஸை விட்டுருங்க. இது வந்து இதில் இருக்க அளவுப்படி நான் போட்டிருக்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோட்டலாக இவ்வளோ கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 39 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து 39, டோட்டல் லென்த்து 39, இதில் வந்து இன்க்ளூடிங் பாட்டம் ஃபோல்டிங், வெயிஸ்ட் வந்து சீம் அலவன்ஸ், இது எல்லாமே. அதுக்கப்புறம் லூஸ் வந்து ஃபுல்லாக வேணும்னா ஃபுல்லாக கொடுத்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக கொடுத்துக்கலாம். இதில் கிராச் லைன் வந்து 10 இன்ச்சு, நம்ம 10 அப்படிங்கிறத 2 இன்ச்சு சேர்த்து 12 இன்ச்சாக வச்சுக்கலாம். ஏன்னா யோக்கு மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் வைப்போம். துணி இல்லாத பட்சத்தில் தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது 12 வச்சுட்டீங்க அப்படின்னா மீதி 6 இன்ச்சு + 2 எப்பவும் போல் நம்ம யோக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், 50. இதை 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 12.5 + 1 இன்ச்சு. இதனுடைய சுற்றளவு 12.5 + 1 இந்த அளவு. இது வந்து 6 + 2 2.5. இங்கே எவ்வளோ பிடிச்சி தைக்கிறீங்களோ இல்லை எவ்வளோ மடித்து தைக்கிறீங்களோ அது வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த போர்ஷன் ஃபுல்லாக இதை ஸ்ட்ரெயிட் பண்ணி பேண்ட்டுக்கு கட் பண்ணிடுவோம். இங்கே இருக்க போர்ஷன் வந்து நம்ம வேஸ்ட்டுக்கு கட் பண்ணிக்குவோம். இது வந்து ஃபோல்டிங், இது வந்து ஃபோல்டிங், இது வந்து ஓப்பன், இதுவும் ஓப்பன். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பேண்ட்டு டைரெக்டாக பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்தால் டோட்டல் லென்த்தில் 2 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி என்ன வருதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. அளவு பேண்ட்டில் நீங்கள் அளவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே வச்சுருங்க. எப்போவும் ஒரே யோக் வந்து ஒரே மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. 6 இன்ச்சு ரெடி ப்ளஸ் 2 2.5 3 நீங்கள் ஃபோல்டிங் எவ்வளோ பிடிச்சி தைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இங்கே நமக்கு இதுவும் நீங்கள் டோட்டல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். இடுப்பு சுற்றளவு 4ஆக பிரித்து +1 இன்ச்சு, கிராச் லென்த்து இங்கேயும் டோட்டலாக 18 வரணும். நீங்கள் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாட்டம் ரவுண்டு வந்து கீழே இதில் வந்து ஒன் சைடு 6.25 கொடுக்குறோம். இங்கே வரைக்கும் ஒரு 9 இன்ச்சு 8 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட் கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப ஸ்லாண்டிங்காக கொடுத்து ரொம்ப உங்களுக்கு லூஸ் பேண்ட் வேணும் அப்படின்னா லூஸாக கொடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து யோக்குக்கு கிளாத் பத்தாது அப்படிங்கும்போது தான் இந்த கால், ஏன்னா இந்த அளவுக்கு வரும்போது நம்ம இதை கொஞ்சம் ஸ்லிம் பண்ணி தான் கட் பண்ணுற மாதிரி வரும். இல்லை இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம தாராளமாகவே கட் பண்ணலாம். சரிங்களா? அது எல்லாமே துணியினுடைய அளவு பொறுத்து தான் சின்ன சின்ன ஸ்டைல் வந்து மாறும்.
ஃபுல் பட்டியாலா கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் பேண்ட் கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட் பேண்ட் கேட்குறவங்களா, ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுக்கு யோக் வராது, மற்ற எல்லாத்துக்குமே யோக்கு வரும். யோக்குக்கு நம்ம ஒரு போர்ஷன் எடுக்கும்போது மீதி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம இந்த காலினுடைய பகுதியை வந்து மார்க் பண்ண முடியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து நான் 3 கலர் எடுத்திருக்கேன். இதுலேயே நீங்கள் சைஸ் வாரியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் வரும். பார்த்தீங்கன்னா பேண்ட்டினுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து இதை 4ஆக ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ராஸாக ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சைடு வந்து நான் இதில் ராங் சைடு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் ரொம்ப ஒன்றும் மார்க்கிங் வராது. ஒவ்வொரு மார்க்கர் லைட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ண தைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த மார்க்கிங் போயிடும். இப்போ இதில் வந்து கீழே எல்லாமே நான் வந்து ஃபோல்டிங் சைடு தான் வச்சுருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன், எல்லாமே ஓப்பன் சைடு தான் வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈவனாக ஒரு லைன் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஸ்லாண்டிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கால் கிட்ட கொஞ்சம் தூக்காமல் இருக்கும். அதனால் ஒரு துணி அதிகமாக இருக்கும்போது தான் இதை பண்ண முடியும், இல்லாட்டினா நம்ம பண்ண முடியாது. லைட்டாக இப்படி ஸ்லாண்டிங்காக போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த கிராச் லைன் கால் கிட்ட இழுத்துட்டு தூக்கிட்டு நிற்கிது அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு கிராச் கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு கால் கிட்ட இப்படி ஒரு எட்ஜு மட்டும் தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும். இந்த ஒரு கார்னர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு அப்படிங்கும்போது நம்ம 12.5 இன்ச்சு நமக்கு அளவு எடுத்திருக்கோம் ஒன் சைடு. ஏன்னா இது 4 ஃபோல்டிங்காக இருக்குது. அப்போ இதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு லூஸு நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு 6 இன்ச்சு பக்கம் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு எல்லா டோட்டலாக சேர்த்தும் போது உங்களுக்கு ப்ளீட்ஸுக்காக மட்டும்தான் இது. இதில் வந்து எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஃபுல் பட்டியாலா வரும். எவ்வளோ வேணுமோ அது வந்து செமி பட்டியாலா. இப்போ இதில் வந்து நம்ம கால்குலேஷன் போட்டதுபடி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு யோக்கு நம்ம வைப்போம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு துணி நிறையா இருக்குது, அதனால் யோக்குக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகாது. அதனால் 6, 6.5 மாதிரி எங்கே வருமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சீம் லைன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து 18 வந்து நமக்கு அளவு. இதில் சீம் அலவன்ஸ் நீங்கள் கொடுக்கறது கொடுக்காதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். ஏன்னா ரொம்பவும் லூஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் பேண்ட்டு அந்த கீழே கிராச் லைன் வந்து தொங்கிட்டு இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த பக்கம் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு கர்வ் மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு மேல் பக்கம். இதுக்கப்புறம் உயரம் எவ்வளோ அப்படிங்கும்போது டோட்டலாக எடுத்த அளவில் வந்து 43, 4 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 39 இன்ச்சு வரும். 39 இன்ச்சு அளவு. இந்த 39 அப்படிங்கும்போது இதில் 1.5 இன்ச்சு நமக்கு மேலே ஃபோல்டிங்க்கு வந்துடும். மேலே 1/2 இன்ச்சு சீம் லைனுக்கு போயிடும். மீதி நம்ம அளந்து பார்க்கும்போது 43 இன்ச்சு நமக்கு ரெடியாக கிடச்சிரும். இந்த 43 தான் நமக்கு வந்து ஒரு பாட்டம்னுடைய உயரம். ஏன்னா இங்கே வந்து 6 இன்ச்சு வந்து யோக்கு ரெடியாக வரும். அது 6, 6 எப்படி வந்தாலும் ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வந்தால் பரவாயில்ல. இந்த ஃபர்ஸ்ட் லைன் இல்லை, இந்த 2வது லைனில் வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். 6 அப்படிங்கிறத நம்ம இங்கே வச்சோம்னா இங்கே ஃபோல்டிங் லைன் இது. இதிலேருந்து மேலே பார்க்கும்போது 43 இன்ச்சு நமக்கு ரெடியாக கிடச்சி. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. துணி சுருங்கும் அப்படின்னா சும்மா லைட்டாக கொஞ்சம் இறக்கிக்கோங்க. ஏன்னா ஸ்ரிங்க் ஆகுது அப்படிங்கும்போது சும்மா லைட்டாக மட்டும் கொஞ்சம் மட்டும் கீழே இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காலினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது 6.25 வருது. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 9 இன்ச்சு பக்கமாக வரும்போது இங்கே நமக்கு வந்து ரெடியாக ஒரு 7.5 இன்ச்சு வருது, அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு கால் லூஸினுடைய அளவு, இது வந்து சீம் அளவு. இந்த போர்ஷன் மட்டும்தான் லூஸ் வேணுமா இல்லை நார்மலாக வேணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். மீதியெல்லாம் நம்ம லூஸ், ஏன்னா நமக்கு எப்போவுமே பேக் பெருசாக இருந்தால் கொஞ்சம் லூஸ் கொடுத்தா தான் கரெக்டாக வரும். அதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே வந்து இதில் வந்து நம்ம லைட்டாக தான் கொடுப்போம். இங்கே வர வர நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தான் நம்ம கொடுப்போம். இது வந்து ஸ்டிச்சிங் லைன். இங்கே வரைக்குமே 1.5 இன்ச்சு கொடுக்கணும்னு இல்லை, இங்கே வர வர நம்ம அளவு வந்து குறைச்சிக்கலாம். இது கால் லூஸ் கரெக்டாக இருக்கணும், இங்கே வர்ற அளவு கரெக்டாக இருக்கணும், கிராச் லைன் கரெக்டாக இருக்கணும். இடுப்புக்கு எவ்வளோ நீங்கள் ப்ளீட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம்.
இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு அப்புறமா யோக் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லைட்டா ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இது ஃபோல்டிங். இங்கேருந்து தான் நான் மெஷர் பண்ணேன். இங்கேருந்து பண்ணிட்டோம்னா ரொம்ப லென்த் ஆயிரும். நீங்கள் இடுப்புக்கு போடுற அந்த த்ரெட்டு நாடா வந்து இந்த சேம் கிளாத்தில் போடும்போது நீங்கள் இங்கே மேலே இருந்தே அதுக்கான இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் அதை நம்ம வந்து ஜாயின் போட முடியாது. இதாக இருந்தால் 4 பீஸ் அப்படியே கிடைக்கும். நீங்கள் அப்படியே கட் பண்ணி அதை எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து லைட் கிராஸ் வரும். இந்த இடத்துல நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து சைடு ஃப்ளீட்ஸ்னால் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே கொடுத்தாலும் இது இப்படி இறங்கி வரும்போது இங்கே லூஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே நார்மல் பேண்ட்டுனாலும் இங்கே ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு இவ்வளோ தேவையில்லை. இங்கே நீங்கள் கொஞ்சம் இது வந்து குறைச்சிக்கலாம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா யோக் வந்து நம்ம கட் பண்ணலாம். இது வந்து குறுக்கு பீஸ் தான் வரும். ஏன்னா நம்ம டிசைனை பொறுத்து உங்களுக்கு அந்த இது வந்து மாறும். இப்படி இது வந்து ஃபோல்டிங் சைடாக இருக்குது. அதாவது நம்ம கீழே போடும்போது இந்த ஒன் சைடு ஃபோல்டிங்காக இருக்கும். மற்ற சைடு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஓப்பனிங்காக இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலே வர செல்வேஜ் வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த செல்வேஜோடு நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அது ஃபினிஷிங் கரெக்டாக வராது. சுருக்கமாக வரும். ஏதோ ஒரு சில இதில் மட்டும்தான் இந்த செல்வேஜ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம தைச்சோம் அப்படின்னா இந்த சுருக்கம் இங்கேயும் வரும். அதனால் இந்த செல்வேஜ் பகுதியை நம்ம லைன் போட்டுடலாம். இது வந்து நமக்கு வேண்டாம். இதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 6 இன்ச்சு வந்து நமக்கு ரெடியாக வேணும். சரிங்களா? அப்போ அந்த 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது மேலே வந்து ஃபோல்டிங்காக, அப்புறம் ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னன்னா இந்த இங்கே இங்கே யோக் பகுதி, அதாவது நாடா போடுறதுக்கு மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு, கீழே இடுப்பு பீஸையும் கீழே வர கால் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு அப்படின்னு தான் நம்ம கணக்கு வைப்போம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் சேர்த்தி தான் தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஏன்னா 10 பத்தாமல் போயிடக்கூடாது. அதனால் துணி சுருங்கும், கொஞ்சம் சேர்த்திக்கிறோம் அப்படிங்கும்போது நீங்கள் 2 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 3 இன்ச்சாக கூட நீங்கள் இதை சேர்த்திக்கலாம். ஆனால் எவ்வளோ வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஃபோல்டிங்காக இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அப்போ மீதி வந்து நமக்கு 6 6.5க்குள்ளே நமக்கு ரெடி அளவு இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக வரும். இங்கே வந்து 12.5 இன்ச் அப்படிங்கிறது தான் நமக்கு 1/4 வேஸ்ட்டு, ப்ளஸ் 1 இன்ச் அப்படிங்கிறது சீமுக்காக. அப்போ 13.5 நமக்கு அளவு. இதை வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு பக்கம் போயிடும். இங்கே ஒரு 1/2 இன்ச்சோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ போயிடும். மீதி 6 6.25 நமக்கு ரெடி அளவாக கிடைக்கும். அது இல்லாத கீழே இருக்க பகுதியும் சேர்ந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு இந்த பகுதியும் கீழே வெட்டினதும் சேர்த்தி தான் கிராச் லைன். ஏன்னா ஒரு சிலர் வந்து பேண்ட்டை வந்து கொஞ்சம் லோவாக கட்டுவாங்க, ஒரு சிலர் நல்லா மேலே எடுத்து கட்டுவாங்க. அதை பொறுத்து தான் கிராச்சினுடைய லென்த்து வந்து மாறும். அதை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு லூஸ் கொடுத்துக்கோங்க.
அதனோட பீஸ் அதில் நம்ம வச்சிடலாம். இது வந்து வேஸ்ட் பீஸு. உங்களுக்கு பாக்கெட் வேணும்னாலும் நீங்கள் பாக்கெட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்துருக்கோம், எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து ப்ளீட்ஸுக்காக கிளாத் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு செமிப்பட்டியாலா. செமிப்பட்டியாலா அப்படின்னாவே ப்ளீட்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சைடில் வந்துச்சு அப்படின்னா அது செமிப்பட்டியாலா. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் குட்டி குட்டியாக வந்துச்சு அப்படின்னா அது நார்மல் பேண்ட்டு. இல்லை ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபுல் பட்டியாலா அப்படின்னு சொல்லுவோம். ஓவரால் வந்தாலும் அதே தான் நம்ம சொல்லுவோம். அதனால் ஒவ்வொரு ப்ளீட்ஸும் எவ்வளோ லூஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பேண்ட்டினுடைய மாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நார்மல் பேண்ட் அப்படின்னா 2-3 ப்ளீட்ஸ் மட்டும்தான் வரும். கேதரிங் பேண்ட்டுக்கும் அது மாதிரி தான் வரும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேண்ட்டு எப்படி அளவெடுத்து நம்ம கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.